வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு மகாலயபட்ச அமாவாசைக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சில கிரக மாற்றங்களானது ஏற்படுதுங்க. ஸோ இதனுடைய தாக்கங்களானது இந்த தனுசு ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பலன்களானது அமைய போகிறது, அவர்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஏதாவது இப்போயாவது முன்னேற்றங்கள் இருக்குமா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்குறவங்க தனுசு ராசி நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் 350 ரூபாய் மட்டுமே. குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டில இருந்தே நீங்க பார்க்கலாம். உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும், நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம். ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா 88 70 10 75 27. தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த மகாலய அமாவாசையில் பார்த்தீங்கன்னா கிரக பேச்சுகளானது கொஞ்சம் மாற்றம் காணப்படுவதனால இதனுடைய தாக்கங்கள் இவர்களுக்கு ஏற்ற இறக்கமான ஒரு காலகட்டங்களாக இருக்குதுங்க. அதேபோல் இந்த காலகட்டத்தினுடைய முதல் பாதியில் பார்த்தீங்கன்னா சில நெருக்கடிகளும் தொந்தரவுகளும் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. ஆனாலுமே அதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாகவே பார்த்தீங்கன்னா சமாளித்து முன்னேற்றத்தை காண்பீர். சிலருக்கு தொழில் ரீதியாக அல்லது வேலையில் நெருக்கடிகளானது ஏற்படலாம். அதேபோல் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலவுகளானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க. கடினமான வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. இதனால் தேவையில்லாத சிக்கலில் மாட்டிக்கொள்வீர்கள். அதேபோல் பொறுமை காப்பது ரொம்ப அவசியம். உங்களுடைய கவனம் முழுவதுமே வேலையில் இருக்க வேண்டும். அதே போல கூடுதல் வருமானங்கள் ஈட்டுவதில், கடன்களை அடைப்பதில் கவனத்தை செலுத்தி வருவீர்கள். அதே போல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களானது இப்பொழுது தீரும். திருமண வாழ்வில் குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. இருப்பினுமே கடந்த ஒரு காலகட்டங்களை விட இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளானது தீரலாம். வாழ்க்கை துணையுடன் இருந்த மனக்கசப்புகளானது நீங்கி இணக்கங்களானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்கீங்க. இருப்பினுமே ஈகோ விவாதங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது. திருமண வரன்களானது உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் இது அப்படின்னே சொல்லலாம். தொழிலில் இருந்து வந்த மந்த நிலைகளானது இப்பொழுது மாறி வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்குங்க. திடீர் அதிர்ஷ்டங்கள் மூலமாகவே இடமாற்றங்கள் அல்லது வேலை மாற்றம் போன்றவை உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. முதல் 2 வாரங்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேலாளர், முதலாளி கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கெடுபடியாகவே நடந்து கொள்வார்கள். வேலை பளுவும் உங்களுக்கு அதிகரித்து காணப்படும். அதேபோல் இந்த காலகட்டத்தினுடைய தொடக்கம் முதலே பார்த்தீங்கன்னா வேலை வியாபாரங்கள் போன்றவற்றில் நீங்கள் எதிர்பார்த்த மாற்றங்களானது நிகழும். முதல் சில நாட்கள் பார்த்தீங்கன்னா செலவுகளானது உங்களுக்கு அதிகரிக்குங்க. அதேபோல் இந்த காலகட்டத்தினுடைய 3ஆம் பகுதியில் பார்த்தீங்கன்னா செலவுகளானது உங்களுக்கு குறையும். உங்களுடைய உடல் ஆரோக்கியங்களானது மேம்படும் என்றாலுமே குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக தந்தை அல்லது தாயினுடைய உடல் நலங்களானது பாதிக்கப்படலாம். அதே போல் இதனால் பார்த்தீங்கன்னா மருத்துவ செலவுகளானது அதிகரிக்குங்க. உத்தியோகத்தில் பொறுமை காப்பது ரொம்ப அவசியம். இந்த மாதத்தில் ராசி அதிபதி குரு ராசிக்கு 6இல் வக்ரம் பெற்று சஞ்சாரம் செய்வதனால பணவரவுகளானது திருப்தியை கொடுக்குங்க. எதிர்பாராத திருப்பங்களானது உங்களுக்கு உண்டாகும். சிந்தித்து செயல்படுவது காரிய வெற்றிக்கு உதவும். ராசிக்கு 7இல் செவ்வாய் சஞ்சாரம் இருப்பதனால பயணங்களின் போது வாகனங்களை ஓட்டிச் செல்லும் போது எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. புதிய நபர்களினுடைய அறிமுகமானது உங்களுக்கு கிடைக்குங்க. தொழில் வியாபாரங்களானது மந்தமாக காணப்பட்டாலுமே வருமானங்கள் வழக்கம் போல் இருக்கும். அதேபோல் வாடிக்கையாளர்களிடம் அனுசரித்து நிதானமாக நடந்து கொள்வது வியாபாரங்களானது பார்த்தீங்கன்னா நன்கு நடக்க உதவும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்கள் நல்ல பலனையை கொடுக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமைகளானது ஏற்படலாம். உறவினர்களிடம் அனுசரித்து செல்வதும் வாக்குவாதத்தை தவிர்ப்பதும் நல்லது. பிள்ளைகளிடம் அன்பாக நடந்து கொள்வது நல்லது. பெண்களுக்கு எடுத்த காரியத்தை பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக செய்து முடிக்க கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்கு. கலைத்துறையினருக்கு பொருளாதாரங்களானது பார்த்தீங்கன்னா மேன்மையை காணப்படும். அதே போல் பார்த்தீங்கன்னா அரசியல் துறையினருக்குமே காரியங்களானது வேகங்கள் பிடிக்கும். மாணவர்களுக்கு சக மாணவர்களிடம் அனுசரித்து செல்வது நல்லது. கவனத்தை சிதற விடாமல் படிப்பது அவசியம். தனுசு ராசி குடும்பத்தில் இருப்பவர்களால் சிறு சிறு பிரச்சனைகளானது ஏற்பட்டாலுமே அதை நீங்கள் வளர விடாமல் சமாளித்து விடுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே இடைவெளிகளானது பார்த்தீங்கன்னா காணப்படும். பிள்ளைகளினுடைய புத்திசாலி
கலந்து கொள்வது மன மகிழ்ச்சியை உங்களுக்கு கொடுக்குங்க. அதேபோல் இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் கவனங்கள் வந்து தேவைப்படுகிறது. முயற்சிகளில் சாதகமான பலன்களானது உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பார்த்த உதவிகளானது வந்து பார்த்திங்கன்னா கிடைக்குங்க. அதே போல் மாணவர்கள் திட்டமிட்டபடி பாடங்களை படித்து கூடுதல் மதிப்பெண் பெறுவீர்கள். உயர்கல்விக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகளானது சாதகமான பலனையே கொடுக்கும். அதே போல் இந்த மாதத்தில் ரகசியங்களை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வதனால பல காரிய தடைகளை நீங்கள் சந்திப்பீர்கள். வீண் வாக்குவாதங்கள், அதன் மூலமாக பிறரிடத்தில் பகைகளால் போன்றவையானது உங்களுக்கு உண்டாகலாங்க. மனோதைரியங்களானது அதிகரிக்கும். செலவுக்கு ஏற்ற வரவும் இருக்கும். மேலுமே குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிறைந்திருக்கும். பணவரவானது எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே வந்து இருக்குங்க. ஆடை ஆபரணங்களினுடைய சேர்க்கையானது உண்டாகும். அடுத்தடுத்த சுப நிகழ்ச்சிகளால் வீடுகளானது களை கட்டுங்க. எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும். அதேபோல் இந்த ஒரு மாதத்தினுடைய முற்பகுதியில் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யங்களானது இருந்தாலுமே பிற்பகுதியில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும். குடும்பத்திலும் குழப்பமான ஒரு சூழ்நிலையானது அது காணப்படுங்க. அதே போல் அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக வந்து முடியலாம். புதிய முயற்சிகளானது உங்களுக்கு வெற்றி அடையும். வெளி வட்டாரத்தில் உங்கள் மீதான மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பொது நிகழ்ச்சிகளை முன்னின்று நடத்துவீர்கள். தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவே வந்து முடியுங்க. தந்தையுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளானது இப்பொழுது மறையும். வழக்குகளில் இருந்து வந்த பிற்போக்கான நிலைகளானது மாறி சாதகமான திருப்பங்களும் உங்களுக்கு ஏற்படும். இழுபறியான அரசாங்க காரியங்கள் இப்பொழுது சாதகமாகவே வந்து முடியும். பணியாளர்களுக்கு அலுவலகத்தில் மதிப்பும் மரியாதையும் வந்து அதிகரிக்குங்க. அலுவலகத்தில் இருந்து வந்த அலைச்சல்கள், பணிச்சுமைகள் குறைவதனால உற்சாகமாகவே நீங்கள் காணப்படுவீர்கள். நிர்வாகத்திடம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கிய கோரிக்கையை வைப்பதற்கு உகந்த ஒரு மாதம் அப்படின்னே வந்து சொல்லலாம். அதே போல் வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய முயற்சியானது இப்பொழுது சாதகமாக வந்து முடியும். சக வியாபாரிகளால் ஏற்பட்ட மறைமுக தொல்லைகளும் நீங்கும். வியாபார விஷயமாக வெளியூர் பயணங்களை நீங்கள் மேற்கொள்ள நேரிடும். அந்த மாதிரி ஒரு சூழல் ஏற்படும் பொழுது நீங்கள் பயணம் செல்லும் பொழுது முன்னெச்சரிக்கையானது அவசியம். இதுவரை ஏற்பட்டு வந்த அதிகப்படியான செலவுகளானது உங்களுக்கு குறையும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு மாதமாக வந்து இருக்குங்க. சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளானது ஏற்படும். கணவரினுடைய அன்பும் ஆதரவும் மகிழ்ச்சியை கொடுக்கும். அவருடன் ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகளானது நீங்கும். அலுவலகம் செல்லக்கூடிய பெண்கள் அலுவலகத்தில் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியம். மேலுமே இந்த மாதத்தில் முக்கிய திருப்பங்களை வந்து பார்த்தீங்கன்னா காணப்போகிறீர்கள். திட்டமிடாத செய்யக்கூடிய காரியங்களில் கூட வெற்றியானது ஏற்படும். தாய் வழியினுடைய ஆதரவு உங்களுக்கு பெருகும். இல்லத்திற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கலாம். வம்பு வழக்குகளிலும் இப்பொழுது உங்களுக்கு சாதகமாக வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. வாழ்க்கையில் வளர்ச்சிகள் உண்டாக தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் வந்து காணப்படுறீங்க. திடீரென்று வெளிநாடுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயணப்பட விசாவானது இப்பொழுது கிடைக்கும். இதன் மூலமாக புதிய வாய்ப்புகளையும் நீங்கள் பெறுவீர்கள். பொது வாழ்வில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு புகழும் செல்வாக்கும் வந்து ஏற்படும். பாசம் காட்டாத உற்றார் உறவினர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது பாசம் காட்ட துவங்குவார்கள். உங்களுடைய நம்பிக்கைகள் வீண் போகாது. உத்தியோகஸ்தர்களுக்கு சிறப்பான பலன்களை பெற போகின்றீர்கள் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். உங்களுடைய பணிகளில் அதிக சிரத்தையும் முயற்சியும் வந்து தேவை. யாருமே உங்களை குறை கூறாத அளவிற்கு நேரத்தை கடைபிடிப்பது மிகவும் நல்லது. சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பானது உங்களுக்கு கிடைக்கும். மேலிடம் உங்களிடம் கனிவான ஒரு உறவினை வந்து கொள்ளும். வியாபாரிகளுக்கு குறைந்தபட்ச லாபங்களானது வந்து பார்த்தீங்கன்னா உறுதியாக வந்து கிடைக்குங்க. போட்டிகளானது அதிகமாகவே இருந்தாலும் வாடிக்கையாளர்களினுடைய ஆதரவுனால உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைத்தே தீரும். உங்களுடைய பணியாளர்களை தொடர்ந்து கண்காணிப்பது நன்மையை கொடுக்குங்க. அதேபோல் மாணவர்களுக்கு ஜென்ம சனியில் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பதனால படிப்பில் ஆர்வங்கள் குறையலாம். நேர்மறை எண்ணங்களை வளர்த்து கொள்வது நல்லது. விளையாட்டில் ஈடுபடும் போது கவனமாக வந்து இருப்பது நல்லது. தேவையற்ற அலைச்சல்களை குறைத்து கொள்வது நன்மையை கொடுக்கும். தனுசு ராசியில் உள்ள மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் வெளியூர் பயணங்கள் செல்ல நேரலாம். வரவேண்டிய நிலுவையில் உள்ள பணமானது வந்து சேரும். தந்தை மூலம் நன்மையானது ஏற்படுங்க. அதேபோல் மனதில் இருந்த வீண் கவலைகளும் நீங்கும். பூரடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் இருந்த முட்டுக்கட்டைகளானது நீங்குங்க. தொழில் வியாபாரத்தில் பார்ட்னர்கள் மூலமாகவே நன்மையானது ஏற்படும். வியாபாரத்திற்கு தேவையான நிதி உதவியும் இப்பொழுது கிடைக்கலாம். உத்திரடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தற்காலிக பதவி உயர்வு, கூடுதல் பொறுப்புகளானது கிடைக்க பெறலாம். குடும்பத்தில் ஒற்றுமையானது ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையில் இருந்த மனக்குழப்பங்களானது தீருங்க. எதிலுமே தெளிவான சிந்தனைகளானது இருக்கும். குழந்தைகள் பற்றிய கவலைகளானது உண்டாகும். அவர்களுக்காக பாடுபடுவீர்கள்.
இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.